ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்றது தம்ப்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நாங்கள் வந்து ஷாப்பிங் விலாக் தான், சாரீ ஷாப்பிங் தான் போயிருந்தோம். மார்னிங் எழுந்திரிச்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நானும் இனியா எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 3 பேரும் மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே வண்ணாரப்பேட்டையில் இருக்க வீராஸ்க்கு தான் ஷாப்பிங் போயிருந்தோம். அதோட ஃபுல் விலாக் தான் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனில் நல்லா சாப்பிட்டு தான் ஷாப்பிங் போனோம். நல்லா சாப்பிட்டா தானே தெம்பாக ஷாப்பிங் பண்ண முடியும். ஷாப்பிங்க்கு எனர்ஜி வேணுன்றனால சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வண்ணாரப்பேட்டையில் இருக்க வீராஸ் இந்த கடை வந்து ஹோல்சேல் கடை. இங்கே எல்லா சாரீஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இங்கே எடுக்கிறத விட மற்ற கடையில் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து ரேட் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மியாக தான் இருக்கும். வந்து இறங்கினோடனே கடைக்கு வெளியே ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டு இனியா மேடம் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதே உள்ளே வருவேன்ட்டா. சரின்னு வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு. இது கடையா கடலானே தெரில. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே நான் விசிட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. அது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீ செக்ஷன் தான். பெரிய கடையாக இருந்துச்சு. என்ன கலெக்ஷன்ஸ் இல்லைன்ற அளவுக்கு இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோர் வந்து உமன்ஸ் செக்ஷன், தேர்ட் ஃப்ளோர் வந்து மென்ஸ் செக்ஷன், ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட்ஸு, அடுத்து அங்கேயுமே சாரீஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோர் மட்டும்தான் போனோம். இங்கே மக்களை கவர்றதுக்காக சன் டிவி சீரியல் பேர், விஜய் டிவி சீரியல்ஸ் பேர், ஜி தமிழ் சீரியல்ஸ் பேர்லலாம் சாரீ இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. உண்மையில் அந்த சாரீஸில் அந்த சாரீஸ் மாதிரி எனக்கு தெரியல. எதிர்நீச்சலில் யார் இப்படி ஜிகு ஜிகுன்னு சாரீ கட்டுறாங்கன்னு தெரியல. சும்மா மக்களை கவர் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. சீதாராமன் சாரீ அப்படி எல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க எல்லா சீரியல்ஸோட பேரையும் போட்டு 2 சாரீ வச்சு அந்த சாரீலாம் அந்த சீரியலில் இருக்க சாரீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பட் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரேட்லாம் 110 ருபீஸ்லேருந்து சாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஹை ப்ரைஸ் வரைக்குமே இருந்துச்சு. பட்டு சாரீஸ், டிஷ்யூ சாரீஸ், எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சிறகடிக்க ஆசை சாரீலாம் இருந்துச்சு. எனக்கு அந்த சீரியல் பிடிக்கும். நான் காமிச்ச சீரியல் சாரீஸில் உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்கும்? நீங்களும் சீரியல்லாம் பார்ப்பீங்களா, இல்லை சீரியல் பார்க்குற பழக்கம்லாம் இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க இப்போ சாரீ கலெக்ஷன்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். எல்லா ஃபேன்சி சாரீஸுமே இருந்துச்சு. ரேட்லாம் 500லேருந்தே ஃபேன்சி சாரீஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா ஹெவியாக டிசைன் ஒர்க் வச்சு இருந்துச்சு. இல்லை சிம்பிளாக நம்ம போட்டுக்கலான்ற மாதிரி சாரீஸும் இருந்துச்சு. ப்ளவுஸ் பிட்டும் இருந்துச்சு. ஆரி ஒர்க் வச்ச ப்ளவுசஸ்ஸு, சிம்பிள் ப்ளவுசஸ், ப்ளைன் ப்ளவுசஸ்ஸு, நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ளோரல் பிரிண்டர் போட்ட சாரீ தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளோரல் பிரிண்ட் வச்ச சாரியுமே 450லேருந்து 2000 வரைக்குமே இருந்துச்சு. கிராண்ட் ஒர்க் வச்ச சாரீஸும் இருந்துச்சு. 50,000 ரூபா வரைக்கும் கூட இருக்குது சாரீஸ்லாம். கம்மியான ரேட்டில் இருக்கணும்னாலும் நம்ம கம்மியான ரேட்டில் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். லெஹங்காஸ், தாவணி, என்ன இல்லைன்னு சொல்லலாம், என்ன இருக்குன்றதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன் டைம் சென்னையில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னாலும் சென்னைக்கு இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாத்துக்குமே மொத்தமாகவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு சாரீஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக வீராஸும் பிடிக்கும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் அந்த கடையை ஃபுல்லாக பார்த்துட்டு வரதுக்கே மினிமம் 1 டே ஃபுல்லாக உங்களுக்கு ஆனாலுமே பத்தாது. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. உமன்ஸுக்குமே எல்லா ட்ரெஸ்ஸஸ் வேணுமா, வெஸ்டர்ன் வேணுமா, வெஸ்டர்னு, லெஹங்கா, சுடிதாரு, மெட்டீரியல் எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்து 4th ஃப்ளோரில் வந்து பனாரஸ் சில்க் சாரீஸு, அடுத்து டிஷ்யூ சாரீஸ், டிஷ்யூஸ்லேயே டிஷ்யூ காட்டனு, டிஷ்யூ சில்க் சாரீ, டிஷ்யூ பத்து சாரின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. அதுலேயுமே ரேஞ்ச் வைஸ் 700லேருந்து இருக்குது, 500லேருந்து இருக்குது, 1000 இல்லை ஹை ரேஞ்ச் வேணுன்ற அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியில் சாரீஸும் இருக்குது. அதில் 50% அவங்க போட்டிருக்க ரேட்லேருந்து 50% ஆஃபர் அப்படின்றலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன சாரீஸ் இல்லைன்னே சொல்ல முடியல, அந்தளவுக்கு எல்லா சாரீஸுமே இருந்துச்சு. 4th ஃப்ளோர்லேயே உங்களுக்கு பெட்ஷீட்டு, தலானி உரை, ஏனோ தானோன்னு இல்லை, எல்லாமே குவாலிட்டி வைஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பெட்ஷீட்ஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நானுமே ஒரு பெட்ஷீட் பிக் பண்ணேன். என்ன நான் வாங்கினேன்றது வீடியோவோட எண்டிங்கில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஆஃபீஸ் வேர் குர்த்தீஸு, டாப்ஸு எல்லாமே இருந்துச்சு. பலோசா பேண்ட் ப்ளஸ் டாப்பே வந்து 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. மெட்டீரியலுமே நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம என்ன ட்ரெஸ் வேணுனாலும் நம்மளே வாங்கி மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு பில்லோஸ்லேருந்து பெட்ஷீட்ஸு, ஸ்க்ரீன் கவர்ஸு எல்லாமே இருந்துச்சு. பட்டுப்பாவோட கலெக்ஷன் தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. மேட்ஸு, டவல்லாம் நிறையா இருந்துச்சு. மேட் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 50 ருபீஸில் இருந்துச்சு. நம்ம செலக்ட் பண்ணுற டிசைனுக்கு பொறுத்து மேட்டோட ரேட்லாம் மாறும். என்ன இல்லைன்ற அளவுக்கு இருந்துச்சு. வயசானவங்களுக்கு காட்டன் சாரீஸு, சாஃப்ட் சில்க்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க வெரைட்டிஸ்லாம். நாங்களும் 2 மேட்ஸு எல்லாமே வாங்கினோம். வீட்டுக்கு தேவையான எசென்சியல்ஸ் கொண்டு வாங்கினோம். டவலு, அந்த ஃபர் மேட்லாம் வந்து 200 ருபீஸு. அடுத்து அந்த நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மேட்ஸ்லாம் வந்து 100 ருபீஸில் இருந்துச்சு. நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து, சைஸ் அண்ட் கலர் பொறுத்து ரேட் இருந்துச்சு. அடுத்து இப்போ இதுதான் வந்து டிஷ்யூ காட்டன். இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஃப்ரெஷ் பீஸ் இதெல்லாமே அப்படின்னு சொல்லி.
சூப்பராக இருந்துச்சு அந்த டிஷ்யூ காட்டன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டிஷ்யூ காட்டன் சாரீ. அது டபுள் சைனிங் கலர் மாதிரி வந்துருந்துச்சு. நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து நம்ம வேணும்னா நம்மளுக்கு பிரித்து காட்டுறாங்க. கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்க போகிறேன் அப்படின்னா சொல்லுங்கள், நான் பிரித்து காட்டுறேன். சும்மா சும்மா எல்லா சாரியும் பிரித்து காட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் ஒரு 2 சாரீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு விரித்து காட்ட சொல்லியிருந்தோம். அவ்வளோ அழகாக சைனிங்காக இருந்துச்சு. இது ரேட் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 720 தான் இதோட ரேட்டு. இதுக்கும் கம்மியாக வேணும்னாலும் டிஷ்யூ சாரீஸில் இருக்குது 500லேருந்து. அதையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலர் காம்பினேஷன், சாரியோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த தொங்குற சாரீஸுமே டிஷ்யூ காட்டன் தான். அது வந்து இதை விட ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 500 சம்திங் தான் இருந்துச்சு. அடுத்து லேடிஸ் செக்ஷன் போனோம். அதுவுமே அவ்வளோ அழகாக எல்லாமே வச்சுருந்தாங்க. என்ன இல்லைன்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல்னால் 380லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. லெஹங்கா, சுடிதார், ரம்ஜானுக்காக இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கிராண்ட் ஒர்க் வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. கம்மியான ரேஞ்ச்லேயும் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. குட்டீஸ்க்குமே அவ்வளோ அழகழகாக கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் அங்கெல்லாம் போய் செக் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டு சாரீ கலெக்ஷனுக்கு போயிட்டோம். டிஷ்யூஸ்லேயே பட்டு இருக்க டிஷ்யூ நாங்கள் பார்த்தோம். பட்டு டிஷ்யூ சாரீ வந்து ரேஞ்ச் வந்து 1500லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் இந்த கையில் வச்சுருக்க அந்த லேவண்டர் கலர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இன்னும் 2-3 கலர்ஸ் கொடுங்க அந்த டிஷ்யூ பட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டனால எங்களுக்காக அவங்க உள்ளே கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து அந்த லேவண்டர் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்க்க லைட் கலர் மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் இன்னுமே நல்லா அழகாக இருந்துச்சு அந்த சாரீ. இது வந்து 1500 போட்டிருந்தாங்க அந்த பிங்க் கலர். அந்த லைக்கா கலர் வந்து 2100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 சாரீஸ்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாமே 2000 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 2100லேருந்து எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு மேலேயும் இருக்குது. நாங்கள் வந்து இந்த 2000 ரேஞ்சிலே போதும்னு சொன்னனால அந்த ரேஞ்சிலே நிறைய கலர்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் எங்களுக்கு என்னமோ அந்த லேவண்டர் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதவே அவங்க என் ஃப்ரெண்டு எடுத்துட்டாங்க. இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கினால இந்த சாரீ வந்து 2100 ருபீஸு. இதே இது நீங்கள் வெளியே போத்தீஸ்லேயோ சென்னை சில்க்ஸ்லேயோ போனீங்கன்னா கண்டிப்பாக 4500க்கு குறைஞ்சி இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுக்க முடியாது. அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு, அவ்வளோ லுக்காக இருந்துச்சு. உள்ளே ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸுமே கொஞ்சம் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. அதோட வீடியோஸுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். காஞ்சிபுரம் பட்டுலேருந்து, ரியல் பட்டுலேருந்து என்ன பட்டு வேணுமோ நம்ம எல்லா பட்டுமே இருந்துச்சு. முக்கியமாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் உங்கள் வீட்டிலனா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோல்சேல் ப்ரைஸில் பெஸ்ட்டு சாரீஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்கும். எல்லாமே அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு சாரீஸ்லாம். கலர் காம்பினேஷன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுத்தேன். அடுத்து இனியா ஒரு பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். அவங்களும் கொஞ்சம் பெட்ஷீட்டு, மேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களும் அந்த நான் காமிச்ச சாரியை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இனியாஸ் மம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதில் எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ தான் நான் அம்மாவுக்கு வாங்கியிருந்த சாரீ. இதோட ரேட் வந்து 630 ருபீஸு. அடுத்து இனியாவுக்கு ஒரு கூலிட் வாங்கியிருந்தேன். அந்த கூலிட்டுமே இனியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து 300 ருபீஸ். அவ்வளோதான், இந்த ஷாப்பிங் விளாக் முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இனியாஸ் மாம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.